ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான நோட்ஸும் அண்ட் வீடியோ எண்ட் வந்து பார்ட் 2 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த பார்ட் ஏக்கான நோட்ஸும் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னே ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே வாங்க, இப்போ வந்து யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1க்கான கொஷின் பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்டு இன் பாய்லர் ஃபீட் வாட்டர். இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் நல்லா படிச்சிங்க. இதிலே வந்து இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். லாஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமில் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்லேருந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டீமினரலைசேஷன் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து மேபி இந்த ஜியோலைட் ப்ராசஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேட்கலாம். இந்த இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலாக வந்து 4 மெத்தட் இருக்கும். ஸோ அந்த 4 மெத்தட் நல்லா படிச்சிங்க. இந்த இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கண்டிஷனிங் சொல்லி அனதர் நேம்லையும் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துங்க. சேம் இதே மாதிரி ஜியோலைட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனேட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அனதர் நேம் வச்சும் கேட்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டீமினரலைசேஷன் கொஷினும் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் படிச்சிங்க. லாஸ்ட் டைம் கேட்டுடலாம், இந்த டைமும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செட் ஆஃப் கொஷின்றனால இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இது வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. இதோட அதர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் போல்ட் பண்ணி கொடுத்துருப்போம். மேபி கொஷின்ஸ் பார்த்துட்டு அந்த நேம் வச்சும் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டால் கரெக்டாக வந்து ரைட் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் இந்த டாபிக் இருக்கும். இது வந்து தனியாகவும் கேட்கலாம். ஸோ நல்லா வந்து தரவா படிச்சிங்க. ஸோ இந்த கொஷின் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூணாவதாக டீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஸ் வாட்டர். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் கொஷின் வந்து நல்லா படிச்சிங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் வித் சிக்னிஃபிகன்ஸ் நல்லா படிச்சிங்க. யூனிட் 1 பொறுத்தவரை இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தர பண்ணிங்க. அதேமாதிரி இப்போ இந்த ஒவ்வொரு கொஷினில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கும்போது அதோட டெஃபினேஷன் நல்லா வந்து ஞாபகம் வச்சுங்க. அது வந்து 2 மார்க்கில் யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2க்கான கொஷின் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிஸ்ட் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும். மேபி கொஷின் டைப் பொறுத்தவரை அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல் வந்து காமனாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஏன்னா 1 or 2 வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து அக்ரிகல்ச்சராக எனர்ஜி பற்றி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து சைஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ் இது நல்லா படிச்சிங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் இருக்கும், நல்லா படிச்சிங்க. அண்ட் தென் அந்த செகண்ட் கொஷினில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸில் போல்ட் பண்ணிக்கிற கொஷின் ஃபஸ்ட் நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 2 கொஷினும் போதும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் மட்டும் தேர்ட் கொஷின் வந்து படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 பொறுத்தவரை 1 காம்பவுண்ட் சிஸ்டமும் 2 காம்பவுண்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எம்எம்சி, சிஎம்சி அண்ட் பிஎம்சி நல்லா படிச்சிங்க. இதுலேயே வந்து பிஎம்சிக்கான ஷார்ட் நோட் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த 2 கொஷின் நல்லா தரவாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் மூணாவதாக வேரியஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காம்போசிட்ஸ் வித் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 2 கொஷின் மினிமம் ஒரு கொஷின் வந்து இந்த செமஸ்டர் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தவுட் சாய்ஸாக ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா தரவா பண்ணிங்க. அண்ட் தென் மூணாவது கொஷின் வந்து பார்த்துங்க. உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் மட்டும் 4வது கொஷின் பாருங்கள். அப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு 3 கொஷின் நல்லா தர பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் பிரீடர் ரியாக்டர் பற்றி நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி சோலார் செல்ஸும் பேட்டரிஸில் வந்து லெட் ஆசிட் பேட்டரியும் லித்தியம் அயன் பேட்டரியும் நல்லா படிச்சிங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மூணாவது கொஷின் வந்து ஜஸ்ட் ஓவராலாக பார்த்துங்க போதும். ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ் பார்த்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் என்ன, அது வந்து எந்த மாதிரி படிக்கலாம்னு டீட்டெயிலாக பார்த்துலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1க்கான கொஷின் பார்த்தோம்னா இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதுலேயே வந்து முக்கியமானதாக பார்த்தோம்னா இந்த ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்கேல் பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த 6 கொஷினும் நீங்கள் தர பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப்லேருந்து ஒரு கொஷின் கேட்கும்போது எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு டைப் வந்து டெஃபினேஷன். இப்போ எதனா ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட டெஃபினேஷன் பற்றி மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அப்படி பார்த்தோன்னா இதுக்கான டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கீழே கொடுத்துருப்பேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைனில் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ கம்பல்சரி வந்து ரெட் கலரில் போல்ட் பண்ணியிருக்க கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. ரிமைனிங் டாப்பிக்கான டெஃபினேஷன் வந்து உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த கவர் பண்ணிங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளாக 2 மார்க்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து யூனிட் 1க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் யூனிட் 1 மட்டும் நீங்கள் வந்து செலக்டிவாக படிக்கிறதுக்கு ஸோ எந்தெந்த கொஷினாக நீங்கள் வந்து மெயினாக படிக்கணுன்ட்டு அதுக்கான கொஷின் நம்பர் போட்டு கொடுத்துருப்பேன். இதிலே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குற அந்த கொஷின் கம்பல்சரி எல்லாம் நல்லா படிச்சிங்க. ரிமைனிங் கொடுத்துருக்க கொஷின்ஸில் உங்களால் வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுது பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்ட் பி வந்து ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டாபிக்ஸே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டெஃபினேஷனு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிக் கொஷின் படித்தது மூலியமாகவே ஓவரால் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்ருக்கும். ஜஸ்ட்டு ரிமைனிங் கவர் பண்ணாத டாபிக்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ படிக்கும்போது ஜஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணி படிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த கொஷின் நம்பர் கொடுக்குற அந்த கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்க போதும். ரிமைனிங் யூனிட்டில் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்க. ஸோ ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்ல இருக்கிற 2 மார்க்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.